ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டார் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கலாம் வாங்க. இங்கே குமார் இருந்துட்டு ரொம்பவே கவலையில் இருக்காங்க. உடனே அவங்களுடைய அம்மா போயிட்டு, "டேய் குமார், என்ன ஆச்சு? எல்லாரும் ஆளாளுக்கு என்ன எப்படி பேசுகிறாங்க பாத்தியம்மா? இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதையும் கிடையாதுன்றாங்க. என்னை கேவலமாக நடத்திட்டு இருக்காங்க தெரியுமான்றாங்க. இங்க பாரு, அவங்க கேவலமா நடத்துறாங்கன்னா நீ பண்றது சரியில்லைன்னு அர்த்தம்ன்றாங்க. இந்த வீட்ல இருக்கவங்க எவ்வளோடா உன்னை நம்புவாங்க? நீயும் இந்த மாதிரி மோசமா பண்ணிட்டு இருக்க. உன்னை இந்த வீட்ல வச்சுட்டு இருக்கிறதே பெரிய விஷயம்ன்றாங்க. இல்லன்னா, எப்பவும் உன்ன வீட்ட விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. எல்லாம் உன் அப்பாவுடைய மூஞ்சுக்காகவும், என்னுடைய மூஞ்சுக்காகவும் மட்டும் தான் பார்த்து விட்டு வச்சிருக்காங்கன்றாங்க. ஏம்மா நீயும் புரியாத பேசிட்டு இருக்க? புரியாது நான் பேசலடா. நீ தான்டா அப்படி நடந்துகிட்டு இருக்கன்றாங்க. குமாரு, நீ நடந்துக்கிற விதம் எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலடான்றாங்க. ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாருடா. ஆனா அத விட்டுட்டு ஏன்டா இந்த மாரி கேவலமா நடந்துக்கிற குமாரு நீன்றாங்க. அம்மா அது வந்துன்றாங்க. வந்து போய் நீ எதுவும் பேசவே பேசாத சரியான்றாங்க. நான் உன்ன என்னவோ நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு மோசமானவனா இருக்குடா குமாரேன்றாங்க. ஒழுங்கா திருந்த பாருடா. நீ இப்படிதான் ஒவ்வொருத்தரையும் ஏமாத்திட்டு இருக்க. உன்னை நம்பி அந்த அரசியும் கைவிட்டுட்ட. இந்த குடும்பத்துல எல்லாருமே பகிச்சுக்கிட்ட. இனி உனக்குன்னு யாரு இருக்க போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. இனியாச்சு கொஞ்சம் திருந்த பாரு குமாரு. அப்பதான் 4 பேர் உனக்கு வருவாங்க. இல்லைன்னா நீ மொத்தமா தனிமையிலேயே இருக்க வேண்டியதான் அப்படின்ட்டு அவங்களுடைய அம்மா சொல்லிட்டு போறாங்க. நீ நேசிச்ச யாருமே உனக்கு கிடைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப குமார் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம ஆயிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏக்கத்துல இருக்காங்க. நம்மளுடைய வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியான ஒரு வாழ்க்கைய மாறி போச்சுன்ட்டு குமார் ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.